இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜினா என்னன்றது என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் என்னன்னா மினிமலி இன்வேசிவா, வெறும் ஊசி மூலியமாவே இல்லைன்னா வெறும் குழாய்கள் மூலியமாவே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் இப்போ நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம இப்போ பிரெயின்ல ரத்த குழாயில ஏதாவது ஒரு வீக்கம் இருந்தாலும் அந்த வீக்கத்தை போய் நம்ம ஒரு டியூப் மூலியமா போய் அதை அடைக்க முடியும். ஜஸ்ட் நேம் த டிசீசஸ். என்னென்ன எந்தெந்த நோய் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குன்னு தெரியறதுக்காக. அதே மாதிரி ரத்த குழாயிலே ஏவிஎம்னு இருக்குது, ஆர்டீரியோ வீனஸ் மால்ஃபர்மேஷன். ஆர்டரிக்கும் வெயினுக்கும் உள்ள ஒரு மால்ஃபர்மேஷன், அதையும் போய் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ தோஸ் ஆர் த மெயின் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஆனால் ஆர்த்தோபெடிக்ஸ் தான் எங்களுடைய ஒரு பயங்கரமான ஒரு ஆல்பம் இல்லை சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்கியா? என்ன? ஓகே, இந்த சிங்கிள் என்னன்னா பேசிக்கலி பாரதியார் கவிதைகளை இந்த மில்லினியல் ஏஜ் குரூப் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான். ஸோ எங்க இவனை பாட்டை பற்றி பேச சொன்னா பேசிட்டே இருப்பான். நம்ம லோ பேக் பெயினுக்கு போவோம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். டாக்பாட் டாக்டர் சந்தோஷ் ஜேக்கபோட தமிழ் ஹெல்த் பாட்காஸ்ட். இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு முட்டி வலி இருக்குது, இல்லை ஷோல்டர் ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்குது, இல்லை லோ பேக் பெயின் இருக்குன்னா இன்றைக்கி நம்ம நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் ஆஸ்திரேலியாவில் என்னென்ன பண்ணுறாங்கன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதை டிஸ்கஸ் பண்ண போகிறவர் ஒரு ஸ்பெஷல் பர்சன். அவர் என்னோட கிளாஸ்மேட்டு அண்டர் கிராஜுவேஷனில் எம்பிபிஎஸ்ல ராமச்சந்திராவில். டாக்டர் நௌஷத் அலி ஆஸ்திரேலியாவிலேருந்து இன்னைக்கு நம்மளை ஜாயின் பண்ணுறாரு. வாங்க போவோம். ஹலோ டாக்டர் நௌஷத் அலி, நேஷ்லி, எங்கள் பேட்சோட ஏஆர் ரஹ்மான். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆஸ்திரேலியா நல்லா இருக்கா? வணக்கம் சந்தோஷ், ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுடைய ப்ராக்ரஸ் பார்த்துட்டே இருக்கேன். நீங்கள் மக்களுக்கு பயனுள்ள தகவல்களாக துணுக்குகளாக தரீங்க. தட் இஸ் அமேசிங். ஐ ரியலி லைக் தட். ஓகே, தேங்க்யூ. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப டீசெண்டாக பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் எல்லாரும் நீங்கள் பார்க்குறீங்கன்றதுனால. ஆக்சுவலாக டாக்டர் நௌஷதும் நானும் எனக்கு அவரை 97 தெரியும். நாங்கள் எம்பிபிஎஸ் சேர்ந்து படித்தோம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு வலி இருக்குன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், கழுத்து வலி இருக்குது, இல்லை ஷோல்டர் பெயின் இருக்குது, இல்லை பேக் பெயின் இருக்குது, இல்லை லோ பேக் பெயின் இருக்குது, இல்லை முட்டி வலியில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஏதோ வலினால் உங்கள் ஆக்டிவிட்டீஸு நீங்கள் கொஞ்சம் வருஷமாக பண்ணாமல் இருக்கீங்க, அதனால் வெயிட் போடுறீங்க, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வீக் ஆகுது. ஏன் அதை நீங்கள் சரி பண்ணலன்னா, ஏன்னா அதுக்கு சொல்யூஷன் சர்ஜரி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் சர்ஜரின்னு சொன்னோடனே டாக்டர் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்காம நீங்கள் ஐயோ எனக்கு சர்ஜரினா வேண்டான்னு ஆக்டிவிட்டீஸை கம்மி பண்ணிட்ட ஒரு ஆளாக இருந்தால் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி டாக்டர் நௌஷத் அலி என்னோட கிளாஸ்மேட் ஆஸ்திரேலியாவில் இஸ் அன் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட். ரேடியாலஜி படிச்சுட்டு இப்போது இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி ஆர்த்தோபீடிக் ப்ராப்ளம்ஸ் ஆஸ்திரேலியாவில் நிறைய பண்ணுறாரு. ஸோ நான் இந்த பாட்காஸ்டோட கோல் என்னென்னா, என்னோட இந்தியா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் நான் சர்ஜிக்கலாக ஆர்த்தோபீடிக் ப்ராப்ளம்ஸ்க்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்றது இன்றைக்கி நம்ம டாக்டர் நௌஷத் கிட்டேருந்து கற்றுக்க போகிறோம். ஓகே நௌஷத், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜினா என்னன்றது என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்கள் நார்மலாக பிளேடு போடுற மாதிரி போடாமல் இன்ட்ரெஸ்ட். ஓகே, டெஃபினெட்லி. ஃபர்ஸ்ட் ரேடியாலஜினா என்னன்னு சொல்லிடலாம். ரேடியாலஜினா இந்த கதிர்வீச்சு நிபுணர்னு சொல்லுவாங்க. பட் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா ஸ்கேன் டாக்டருங்க. பேசிக்கலி ஸ்கேன் எடுக்கிற டாக்டர் தான் நாங்கள். ஓகே. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா உங்களுடைய பாடியில் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்து அதில் எஸ் இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதுதான் உங்கள் போஸ்ட் கிராஜுவேஷனில் நீங்கள் எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்டு, எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் அதெல்லாம் எப்படி பண்ணுறது அண்ட் உங்களுக்கு உங்கள் டெக்னீஷியன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது என்ன ரிப்போர்ட்ஸ்ன்றது நீங்கள் படிப்பீங்க. அதுதான் உங்களோட பேசிக் டிகிரி. அதுதான் ரேடியாலஜிஸ்ட். ஆமாம், இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட் என்னன்னா மினிமலி இன்வேசிவா, வெறும் ஊசி மூலியமாகவே இல்லைன்னா வெறும் குழாய்கள் மூலியமாகவே நம்ம பாடிக்கு செலுத்த வேண்டிய ட்ரக்ஸை செலுத்த முடிகிற ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி தான் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி. மினிமலி இன்வேசிவ்னா நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமலே ஒரு பகுதிக்கான மருந்தை செலுத்த முடியும், இல்லைன்னா அந்த பகுதியில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு டயக்னோஸும் பண்ண முடியும். ஸோ ஒரு நீடில் மூலியமாகவே ஒரு பாப்சி மாதிரி பண்ணி எஸ் இது கேன்சர் கட்டி தான், இது கேன்சர் கட்டி இல்லை அப்படின்றத மினிமலி இன்வேசிவாகவே பண்ண முடியும். அதில் என்ன அட்வான்டேஜ்னா, வலி ரொம்ப கம்மியாக இருக்கும், ஹாஸ்பிட்டல் ஸ்டே ரொம்ப கம்மியாக இருக்கும், அண்ட் செலவும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும்.
ஓகே. ஸோ அவர் இவ்வளோ பயங்கரமாக என்ன சொன்னாருன்னா, ஆப்ரேஷன் பண்ணாமல் ஊசி போடுறது தான் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி. அண்ட் அதில் வந்து அந்த ஊசியை எங்கே போடுறோன்றது அவங்க ஸ்கேன் வச்சு கரெக்டாக பார்த்து அந்த லொக்கேஷனில் போடுறதுனால அக்யூரசி அதிகம். கரெக்டா? அப்சல்யூட்லி ரைட். அதுதான். இதில் ஏதாவது ஆட் பண்ணணும்னு இருக்கியா? அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலியமா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அணுக முடியும். நீ சொன்னது perfectly right. Exactly அதுதான் the layman's term of explaining what intervention radiology is. இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் நீங்கள் மற்ற ஸ்பெஷாலிட்டிஸோட நிறைய வேலைங்க ஓவர்லேப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தோபீடிக்ஸோட ஷோல்டரில் நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுறீங்க ஸ்கேன் வச்சு, அது நாங்களும் பண்ணுறோம். பட் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் ஆர் ஆல்சோ டூயிங். அதே மாதிரி நீங்கள் லோ பேக் ஏக்குக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறீங்க. ஸோ இந்த ஆர்த்தோபீடிக்ஸ் ஸ்பெஷாலிட்டியில் இருக்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்டாக என்ன எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எடுத்திருக்க நீ? நாங்கள் மெயின்லி வந்து இந்த ஹேண்ட் ஹை கோஆர்டினேஷன் தான் எங்களுக்கு மெயின். ஏன்னா வந்து இந்த ஸ்கேனை பார்த்து இந்த ஆங்கிளில் அந்த நீடில் போட்டால் பர்ஃபெக்டாக அந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்றது தான் எங்களுடைய மெயின் எய்ம். ஏன்னா திருப்பி நீடில் போட்டுகிட்டே இருந்தால் இட்ஸ் கோன் காஸ் மோர் பெயின். இந்த பெயினை எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணணும். அந்த நீடிலுடைய அந்த வித்துன்னு சொல்லுவோம்ல, நீடிலுடைய பருமல் அது ரொம்ப 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 ஸ்லிம் அண்ட் நிறைய வாட்டி போட்டால் அதோடைய கூர்மையும் கம்மியாயிடும். ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ லெஸ் நம்பர் ஆஃப் ட்ரைஸில் அந்த அந்த ஆர்கனை போய் அடையிறோமோ அதுதான் வந்து நம்மளோட இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்டுடைய ஸ்பெஷாலிட்டியும் கூட. அண்ட் அதுக்கு தான் நாங்கள் வந்து மல்டிபிள் ட்ரைனிங்ஸ் எடுத்துகிட்டே இருக்கோம். ஹவு ஆக்யூரேட் கேன் யூ கெட் டு அ ஸ்பாட் வித் லீஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரைஸ். அதுதான் எங்களுடைய மெயின் ட்ரைனிங். ஸோ எவ்வளோ கரெக்டாக எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் ஸ்கேனில் பார்த்துருக்கீங்களோ அந்த ஏரியாவில் எக்ஸாக்டாக நீடில் எப்படி கரெக்டாக போட்டு என்ன மருந்தோ இல்லைனா என்ன ஸ்டெம் செல்ஸோ என்ன பிஆர்பியோ அதை போடுறது. கரெக்டாக? ஸோ இப்போ ஆர்த்தோபீடிக்ஸில் ஓகே, வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் இப்போ நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க? உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ பிரெயினில் வந்து 2 டைப் ஆஃப் பிரெயின் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுல்ல. ஒன்று வந்து ரத்த குழாயில் ஏதாவது ஒரு வீக்கம் இருந்தாலும் அந்த வீக்கத்தை போய் நம்ம ஒரு டியூப் மூலியமாக போய் அதை அடைக்க முடியும். இப்போது கழுத்தில் வந்து தைராய்டு ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்குது. தைராய்டு கட்டி நம்ம எல்லாத்துலேயும் பார்க்குறோம். ஒரு நாளைக்கு ஒரு 100 தைராய்டு கட்டிகள் பார்க்குறோம். அதில் எல்லா தைராய்டு கட்டிகளும் வந்து கேன்சர் கட்டிகள் கிடையாது. ஸோ முன்னாடிலாம் என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்கும் சர்ஜரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது தேவையில்லை. நம்ம இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலியமா ஒரு அல்ட்ராசவுண்ட் மூலியமா துல்லியமாக அந்த ஒரே ஒரு கட்டிக்கு மட்டும் போய் சந்தேகம் இருக்கிற அந்த ஒரு கட்டிக்கு மட்டும் போய் செல்ஸை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஆமாப்பா இது கேன்சர் தான், இதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இல்லைங்க இது கேன்சர் இல்லை, இது ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் அ ஹியூஜ் ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ். பயாப்சியோட அக்யூரசிஸ் சொல்கிறேன். ஓகே, ட்ரீட்மெண்ட் வைஸ் வேறு எந்தெந்த டிசீசஸில் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிக்கு ஒரு ரிசர்ச் பேஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சுருக்கீங்க வேறு ஸ்பெஷாலிட்டிஸில்? ஜஸ்ட் இது நீ கொஞ்சம் லைட்டாக மென்ஷன் பண்ணினா கூட ஓகே. ஏன்னா வேறு யாராவது வேறு ப்ராப்ளம்ஸ் வச்சுட்டு ஐயோ சர்ஜரி வேண்டாம், ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்னா என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது வேறு ஸ்பெஷாலிட்டிஸ்? கேன்சர் மெடிசனில் எங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈரல் லிவரில் வந்து ஒரு கேன்சர் கட்டி இருக்குதுன்னா நம்ம வந்து ஒரு குழாய் மூலியமாக அந்த கேன்சர் கட்டிக்கே அந்த குழாயை எடுத்துகிட்டு போய் அந்த கேன்சருக்கு போகிற பிளட் சப்ளையை கட் பண்ண முடியும். அதனால அந்த கேன்சர் கட்டி ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோடைய சைஸ் கம்மியாகும். அது ஒரு ஹியூஜ் இது. ஏன்னா வந்து பெரிய கேன்சர் கட்டியாக இருந்து பெரிய அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு பதிலாக கேன்சர் கட்டியுடைய சைஸை கம்மி பண்ணிட்டு சிறிய அறுவை சிகிச்சையாக பண்ணிடலாம்ல. ஸோ தட் இஸ் a huge thing. ஓகே, ஸோ ஒன்று கேன்சர். அடுத்தது ஜஸ்ட் நேம் த டிசீசஸ். என்னென்னா எந்தெந்த நோய் இதில் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குன்னு தெரியறதுக்காக. ஓகே, யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸில் பண்ண முடியும். அனியூரிசம் காயிலிங், அனியூரிசம் எம்பலைசேஷன் பண்ண முடியும். அனியூரிசம்ஸ்னா அந்த ரத்த குழாயில வீக்கம் வரும்போது, அதே மாதிரி ரத்த குழாயில ஏவிஎம்னு இருக்குது, ஆர்டீரியோ வீனஸ் மால்ஃபர்மேஷன். ஆர்டரிக்கும் வெயினுக்கும் உள்ள ஒரு மால்ஃபர்மேஷன், அதையும் போய் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். ஒரு கனெக்ஷன். ஸோ தோஸ் ஆர் த மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஆனால் ஆர்த்தோபெடிக்ஸ் தான் எங்களுடைய மெயின் ஸ்டே. இங்கே பர்டிகுலர்லி ஆஸ்திரேலியாவில் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் பயங்கர ஃபேமஸாக இருக்கிறதுனால இங்கே எங்களுடைய மெயின் ஸ்டே, எங்கள் ஸ்டேபிள் டயட்டே வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸுக்கு தான் எங்களுடைய இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி ஸ்கில்ஸை மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆர்த்தோபெடிக்ஸ் வருவோம். நான் ஒரு சினாரியோ கொடுக்குறேன், சரியா? ஸோ ஒரு 55-year-old லேடி, அவங்களுக்கு 2 முட்டியும் நல்ல வலி இருக்குது, அவங்க கொஞ்சோண்டு ஓவர் வெயிட்டாக இருக்காங்க,
கடைசி 10 வருஷமாக அவங்க வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணல. டயபெட்டிக் ஸ்லைட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சரியா? ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் 2 முட்டியும் தேஞ்சிருக்கு. டோட்டலாக அந்த 5 கிரேட்ஸ் இருக்குல்ல, அதில் 3ஆவதுலேருந்து 4ஆவது கிரேடு வரைக்கும் இருக்குது. தட் இஸ் அவங்க நடந்தால் வலிக்க ஆரம்பிக்குது, உட்கார்ந்தா கொஞ்சம் வலி இருக்குது, ஆனால் படுத்து ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிருது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஜென்ரலாக நாங்கள் வந்து இங்கே ஒரு பிஆர்பி இன்ஜெக்ஷன், அவங்க சர்ஜரிக்கு ஓகேயா இருக்குது, அவங்களுக்கு முட்டியெல்லாம் மடங்கி இருக்குன்னா ஜென்ரலாக நாங்கள் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் நாங்கள் சொல்லுவோம். யங் ஏஜாக இருந்தாங்கன்னா ஒரு ஆஸ்டியோட்டமி ஏதாவது பண்ணுவோம். இப்போ நாங்கள் பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ், போன் மேரோ இன்ஜெக்ஷன்ஸ், ஃபேட் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இது நிறைய வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீ பெயினுக்கு வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? இப்போ நாங்கள் அந்த ஜெனிகுலேட் நர்வ் பிளாக்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அண்டு ஆர்ட்ரியை கூட நம்ம அப்லேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே ஆஸ்திரேலியாவில் என்ன பண்ணுறீங்க? ஸோ இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து இந்த நர்வ் பிளாக்ஸ், இன்னொன்று வந்து ஜாயிண்ட் ரிலேட்டட் இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணுவோம். ஜாயிண்ட் ரிலேஷன் இன்ஜெக்ஷனில் நீங்கள் பண்ணுற மாதிரியே பிஆர்பி தான் நாங்களும் பண்ணுறோம். நாங்கள் இங்கே வந்து லியூக்கோசைட் புவர் பிஆர்பி இங்கே யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் வி ப்ரிஃபர் இட் பெட்டர் தென் லியூக்கோசைட் ரிச் பிஆர்பி. ஸோ அது நிறைய பண்ணுறோம். அது ஸ்டாண்டர்டாக அதான் யூஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், ஸ்டாண்டர்டாக அதான் யூஸ் பண்ணுறோம். அதோட சேர்த்து இப்போ ஹைலூரானிக் ஆசிடையும் இன்ஜெக்ட் பண்ணுறோம். இப்போ அந்த hyaluronic acid with PRP injections seem to be working really well for people with moderate to severe osteoarthritis. ஒரு 85% பீப்புளுக்கு மேலே 6 மாதத்துக்கு மேலே பெயின் ரிலீஃப் இருக்குது. on a pain score of 1 to 10, அவங்க ஸ்கோர் வந்து 10 இருந்த பெயின் வந்து 2-3 வரைக்கும் போக ஆரம்பிச்சிருது ஒரு 6 வாரத்துக்குள்ளாரையே when we do PRP along with hyaluronic acid. இந்த ஹைலூரானிக் ஆசிட் வந்து நம்ம பெரிய ஒன்றும் கம்ப சூத்திரம் கிடையாது, நம்மளுடைய டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் we use a high bond strength hyaluronic acid so that நம்ம நாங்க ஆர்த்தோபெடிக்ஸ்ல 2001ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ வந்து இந்த பிஆர்பி வித் ஹைலூரானிக் ஆசிட், ஸோ ஹைலூரானிக் ஆசிட் தனியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், பிஆர்பி தனியாக பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. பர்டிகுலர்லி இந்த லியூக்கோசைட் புவர் பிஆர்பியும் ஹைலூரானிக் ஆசிடையும் ஒன்றா கம்பைன் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுறது இஸ் கிவிங் மோர் எஃபிகசின்னு நாங்கள் பார்த்துருக்கோம். And one more thing I must say, உன்னுடைய advice that you give to people as well, and the weight loss, good food, good sleep, அதெல்லாம் actually affects PRP ன்ட்டு இப்போ recent researchல நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். I'm sure you also know that because you do a lot of PRP yourself. அது absolutely. See, PRP basically they are growth factors. They are growth factors and chemo attractants. Exactly. Okay. நீ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கிரானியூல்ஸில் அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வரும். அந்த பீட்டா கிரானியூல்ஸ் கிராக் ஆகும் போது கீமோகைன்ஸ், மயோகைன்ஸ், மேட்ரிக்ஸ், மெட்டாலோப்ரோட்டியேசஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும். இதில் என்ன பிஆர்பியால் ஸ்டெம் செல்ஸால் என்ன பண்ண முடியாதுன்னா, இட் கெனாட் ப்ரொவைட் த ப்ரோட்டீன் ஃபார் டிஷ்யூ ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இட் கேன் ப்ரொவைட் எவ்ரிதிங் எல்ஸ். இட் கேன் ப்ரொவைட் த பிளட் ஃப்ளோ, நியூ பிளட் வெசல்ஸ், த க்ரோத் ஃபேக்டர்ஸ், ஃபைப்ரினோஜின் எல்லாமே ப்ரொவைட் பண்ணோம். பட் ப்ரோட்டீன் வந்து நம்ம சாப்பிடலைன்னா பிளட் சர்க்குலேஷனில் இருக்காது. ஸோ டிஷ்யூ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடந்தால் தான் ஹீலிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ நம்ம ப்ரோட்டீன் எடுக்கலைன்னா பிஆர்பி வச்சுட்டு டிஷ்யூ, ஸோ ஒரு பயங்கரமான கார் வந்து சர்வீஸ் எல்லாம் கொடுத்துட்டு பெட்ரோல் மட்டும் போடாமல் இருக்க மாதிரி. ஸோ அதனால் ப்ரோட்டீன் எடுக்காமல் இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கம்மி. நான் வென்எவர் our patients start exercising, increasing strength training, especially அவங்க பண்ணும்போது மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணி வெயிட் லாஸை கம்மி பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா எங்கள் பிஆர்பி ரிசல்ட்ஸ் எல்லாம் 2 years 2.5 yearsக்கு நல்லா இருக்கு. ஏன்னா நாங்கள் இங்கே ஸோ அந்த 2023ல there was a paper about super dose பிஆர்பி. ஸோ பேசிக்காக எல்லாரும் 30 ml இல்லை 20 ml எடுக்கிறாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டே 90 ml இல்லை 120 ml 8 mlக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி 10 billion பிளேட்லெட்ஸுக்கு மேலே போட்டுட்டு இருந்தோம். சரியா? ஸோ இப்போ இந்த சூப்பர் டோஸில் என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் 80 ml போடணும். ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் மினிமம் இருக்கோம். அந்த மினிமம் 80 ml போட்டால் பர்டிகுலர்லி ஏன்னா ஏஜ், யூ நோ தட் ஏஜ் ஆல்சோ சேஞ்சஸ் அந்த பிஆர்பியோடைய ஸ்ட்ரென்த் அதெல்லாம். ஸோ நாங்களும் இப்போ நல்ல ஹை வால்யூம் எடுத்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி 8 ml கொண்டு வந்து we get like a high dose and that gives far more efficacy than ஒரு சின்னதாக எடுத்து. ஸோ பேசிக்லி வந்து பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம், அந்த மாதிரி பண்ணாமல் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற மாதிரி எடுத்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி
இப்போ நான் வந்து ஐ ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் யூசிங் த ஹைலூரானிக் ஆசிட் ஆல்சோ அலாங் வித் த பிஆர்பி. ஏன்னா நம்ம வந்து அந்த ஆர்த்தரைட்டிஸே ரெண்டு வழியாக நம்ம அதை அப்ரோச் பண்ணுறோம்ல. ஒன்று வந்து இந்த ஹைலூரானிக் ஆசிட் வந்து கிவ்ஸ் வால்யூம் ஸோ தட் த போன்ஸ் டோன்ட் ஸ்க்ரேப் அகேன்ஸ்ட் ஈச் அதர். அப்புறம் the PRP also does its thing in inducing growth factors and all that. So ரெண்டு வகையில யூஸ் பண்றதால even if they are slightly overweight, they are still able to get a fairly good result as opposed to being super lean and then having arthritis with the PRP hyaluronic acid injection. But Anna, நீ சொன்னது perfectly right, and we also been using this for a very long time. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஐ கம்பைன் பிஆர்பி ஹைலூரானிக் ஆசிட் அண்ட் ஓசோன் ஃபார் இன்ட்ராடிகுலர் இன்ஜெக்ஷன். இந்த ஓசோன் வந்து இப்போ நாங்கள் இன்னும் ஃபுல்லாக எங்களுக்கு அப்ரூவ் ஆகல. பிகாஸ் ஓசோனில் இந்த லைக் 23-24 நல்ல ரிசர்ச் வந்துச்சு. ஸோ பேசிக்காக இன்ட்ராடிகுலரில் இந்த காம்பினேஷன் தான் ஐ லைக். இந்த காம்பினேஷனில் இம்மீடியட்டாக ரிலீஃப் இருக்குது, லாங் டேர்ம்க்கு ரிலீஃப் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா சூப்பர் ரிலீஃப் இருக்குது. ஏன்னா பிஆர்பியில் க்ரோத் ஃபேக்டர்ஸ், ஹைலூரானிக் ஆசிட்ல விஸ்கோ சப்ளிமெண்டேஷன், ரிடக்ஷன் ஆஃப் இன்ஃப்ளமேஷன், குஷனிங், ஓசோனில் ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட். So synovitis reduces immediately. Yeah, and the synovitis is a huge thing. And சில பேர் வந்து they make a mistake of having PRP, அதுக்கப்புறம் போய் ஒரு NSAID சாப்பிட்றாங்க. அதெல்லாம் இப்போ நாங்கள் நிறைய சொல்லி அதெல்லாம் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நீங்கள் முதலுக்கே மோசமாயிடும், அது பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும். அந்த NSAIDs போட்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் ஐம் ஷுர் யூ ஆல்சோ டூ திஸ். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 or 2 டேஸ்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். பட் வி ஸ்டார்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் வெரி சூன். ஸோ இதில் என்னென்னா ரிசர்ச் படி ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணலாம். பட் சம் அமௌண்ட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இஸ் ஆக்சுவலி குட் தேர். ஆமாம், சரியா? ஸோ பேஷண்ட்ஸுக்கு ஒரு ரொம்ப மைல்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆரம்பிச்சுட்டு இதுக்கு மேலே வலிச்சிச்சுன்னா பரவாயில்ல, ஐசிங் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிடுறது பெட்டர். நீங்கள் ஐசிங் பண்ணுறது ஆக்சுவலி நைஸ். நாங்கள் ஹீட் யூஸ் பண்ணுறோம், பட் ஐசிங் இஸ் ஆல்சோ குட். ஸோ வேறு என்ன பண்ணுறீங்க நீ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு? PRF பண்ணுறோம், பிளேட்லெட் ரிச் ஃபைப்ரின் யூஸ் பண்ணுறோம் இப்போ. அண்ட் அது கூட நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் லார்ஜர் நீடில் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது எல்லாருக்கும் PRFக்கும் PRPக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணினா எவ்ரிபடி வில் அண்டர்ஸ்டாண்ட். பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா ஒன்று PRPன்றது. அந்த பிளாஸ்மாவே இன்னும் நல்லா கான்சன்ட்ரேட் ஆனதுக்கப்புறம் இட் வில் ஃபார்ம் மச் திக்கர் ஜெல் அண்ட் தட் பிகம்ஸ் த ஃபைப்ரின். ஸோ ஆல்ரெடி அதை ஆக்டிவேட் பண்ணி இருக்கிறதுனால உள்ளே போகும்போது இட் வில் கிவ் ஃபாஸ்டர் ரிலீஃப் அண்ட் இட் காசஸ் மோர் ஆஃப் தி ரீஃபார்மேஷன் ஆஃப் ஃபைப்ரோ கார்ட்லேஜ். ஏன்னா கார்ட்லேஜ் ரீப்ளேஸே பண்ண முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் டு ரீப்ளேஸ் ஒரிஜினல் கார்ட்லேஜ் இல்லை. ஸோ ஃபைப்ரோ கார்ட்லேஜ் எலிசிட் பண்ணுறதுக்கு இந்த PRF ஒரு ஹியூஜ் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஸோ இட்ஸ் இம்பாசிபிள் டு ரீப்ளேஸ் த டீப் அண்ட் தி calcified chondral cartilage layer. The superficial layer we can grow full thickness. பட் அந்த ஃபஸ்ட்டு ஹார்ட் லேயர் இருக்குல்ல, அதனால தான் நான் எல்லா பேஷண்ட்ஸும் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் ஏன் PRP ரெகுலராக போட்டுட்ருக்கீங்கன்னு. நான் எவ்ரி 2 years எடுத்துக்குவேன் ஹை டோஸு. ஏன்னா எனக்கு அந்த டீப் லேயர் அப்படியே இருக்கணும்னு ஆசை. சூப்பர்ஃபிஷியல் லேயர் கொஞ்சம் கம்மியாயிட்டா கூட நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால் வந்துடும். அந்த எலும்புக்கு கிட்ட இருக்க அந்த டீப் காண்ட்ரல் லேயர் இருக்குல்ல, ஹார்ட் டீப் காண்ட்ரல் லேயர், அதுக்கு அடுத்த லேயர் வந்து அது பேர் டீப் லேயர், காண்ட்ரல் லேயர் அண்ட் டீப் லேயர். இது ரெண்டுமே போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் இதை ஃபார்ம் பண்ண முடியாது. பட் மேலே இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு I had to re-explain that. நாங்கள் பார்க்குற பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து மாடரேட் டு சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் எல்லாருமே வந்து டீப் லேயர் வரைக்கும் போனதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட வராங்களே. ஏன்னா இங்கே வந்து பீப்புள் பிளே ஹார்ட் ஸ்போர்ட் ஆல் தியர் லைஃப்ஸ். இங்கே ஸ்போர்ட்ஸ் இஸ் ஹியூஜ். ஸோ இங்கே வந்து ஹார்ட் ஸ்போர்ட் விளையாடுவாங்க. ஃபுட்பாலோ, ஆஸ்திரேலியன் ஃபுட்பால் லீகோ இல்லை கிரிக்கெட்டோ விளையாடி பை த டைம் தே கம் டு SA வந்து அந்த ஹார்ட் லேயர் வரைக்கும் தேவோட ஹேட் டீஜெனரேஷன். அதுக்கப்புறம் தான் வருவாங்க. அந்த ஹைட் லாஸே வந்திருக்கும். ஒபேசிட்டி அங்க எப்படி இருக்கு? Actually very very low. How is obesity levels? Obesity levels are reasonably low here because everybody is fit and active here. என்ன தவிர உனக்கு என்ன ஆச்சு? உன்னை தவிர சாரி, பழக்க தோஷம் ஆயிடுச்சு கேட்டுட்டேன். நோ ப்ராப்ளம், தப்பா நினைச்சுக்காதீங்க சார். ஆல் குட், ஆல் ஓகே. ஏய் சரி, எனக்கு ஒரே டவுட்டு. நம்ம முட்டிலேருந்து ஸ்பைனுக்கு போகிறதுக்கு முன்னால் நீ அந்த பியானோலாம் பின்னால் வச்சிருக்கிறியே. ஸோ டாக்டர் நௌஷத் எப்படின்னா, ஸோ நான் ஒரு பயங்கர ஆவரேஜ் சிங்கர் அண்ட் கிட்டாரிஸ்ட்டு.
ஆனால் அவர் பயங்கரமாக மியூசிக் எல்லாம் அப்போ வாசிப்பார். ஸோ நாங்கள் கல்ச்சுரல்ஸ்லாம் ஒரே பேண்டிலேருந்து பயங்கர காமெடியெல்லாம் பண்ணுவோம். ஸோ நான் சும்மா மியூசிக்கு இப்போ கூட போட்டுட்ருக்கேன். பட் நௌஷத் வந்து அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு பயங்கரமான ஒரு ஆல்பம் இல்லை சிங்கிளா ரிலீஸ் பண்ணியிருக்கியா? என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கேன்? ஆமாம், சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பாருங்களேன், பின்னால் ஃபுல்லாக கம்ப்யூட்டரு கீபோர்டு என்னென்னமோ வச்சுருக்காரு இப்போ கூட. ஸோ அது என்ன பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் சொல்ல. ஓகே, இந்த சிங்கிள் என்னன்னா பேசிக்கலி பாரதியார் கவிதைகளை இந்த மில்லினியல் ஏஜ் குரூப் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான். ஒரு 4 பாரதியார் கவிதைகள் எடுத்து ஹிப்ஹாப் அண்ட் ரேப் பீட்ஸோட மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். குட் ஹை குவாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி, ஹெவி ஹிப்ஹாப் பீட்ஸ் பேஸ் லைன்லாம் யூஸ் பண்ணி நல்லா இந்த காலத்து மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி, இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்கு போய் சேர்ற மாதிரி. ஏன்னா வந்து பாரதியார் கவிதைகள் 1890 எழுதுனது, இந்த ஃபோர் போயம்ஸ் அந்த பாட்டில் இருக்குது. 1819 எழுதுனது. அது பேசிக்கலி பெண்ணியம் பற்றி பேசுறது தான், அபவுட் த ஃபியர்லெஸ் ஃபெமினைன். ஆனால் அது இன்னும் கூட இட் ரெசனேட்ஸ். இட்ஸ் சச் அன் ஐரானிக்கல் திங் தட் இன்னும் கூட அவர் எழுதின வார்த்தைகள் இன்னும் கூட மக்கள்கிட்ட அது போய் ரெசனேட் ஆகுதுன்னா சில விஷயங்கள் இன்னும் மாறவே இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த பாட்டை பண்ணேன். அண்ட் இது இந்த ஜெனரேஷன் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது தான் இது. அதில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அது ஒரு 150 ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் நவ் அவைலபிள் ஃபார் லிஸ்னிங், ஸ்ட்ரீமிங், டவுன்லோடிங். சரி, ஒரே நிமிஷம். ஏங்க இவனை பாட்டை பற்றி பேசிகிட்டே இருப்பான். நம்ம லோ பேக் பெயினுக்கு போவோம். நான் இந்த சாங்கோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெஃபினட்டாக போட்டுடுறேன். சரியா? ஓகே, லோ பேக் பெயினுக்கு என்னென்ன பண்ணுறீங்க? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்பவும் ஒரு சினாரியோ கொடுக்குறேன். So see, again I'm going to use a lady as an example because generally நான் ரிசர்ச்சை படிச்சுட்டு என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, லாட் ஆஃப் த ரிசர்ச் எவ்ரிதிங் இஸ் catered towards men. So let me give examples of women because I think women also have equal or more low backache and they have lesser muscle and they have weaker bones. So womenக்கு ஜென்ரலாக பயங்கர பெயின் இருக்குது. சரியா? ரேடியேஷனும் இருக்குது, சயாட்டிக்காவும் இருக்குது. எம்ஆர்ஐயில் டிஸ்க் பல்ஜுன்னு தெரியுது. ஓகே, ஆனால் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. பட் மறுத்து போகிறதோ இல்லை வீக்னஸோ இல்லை. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம இன்டர்வென்ஷன்ஸே நம்ம யோசிப்போம். பிகாஸ் as an orthopedic surgeon நம்னஸ் இருக்குது, இல்லைனா வீக்னஸ் இருக்குது, இல்லை டோஸ் எல்லாம் கொஞ்சம் இறங்கி இருக்குன்னா இட்ஸ் அன் அப்சல்யூட் இண்டிகேஷன் ஃபார் சர்ஜரி. சரியா? ஸோ இந்த absolute indication for surgery இல்லை, ஆனால் பயங்கர வலியில் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் நீங்கள் அங்கே ஆஸ்திரேலியாவில் பண்ணுறீங்க லோ பேக் பெயின்? ஸோ இப்போ பேசிக்லி நம்ம ஒரு முதுகு தண்டில் வந்து அந்த ஜவ்வு வெளியே வந்துருச்சு, நர்வ் பிஞ்ச் ஆயிருக்குதுன்னா தென் அந்த நர்வுக்கு நம்ம ஒரு வெரி 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 ஃபைன் லாங் நீடில் விதவுட் டூ மச் ஆஃப் டேமேஜ் டைரெக்டாக அந்த நீடில் வந்து அந்த நர்வ் கிட்டேயே கொண்டு போயிட்டு கார்டிசோன் போடுறோம். அண்ட் கார்டிசோன் வந்து நல்ல இன்க்ரெடிபிளி ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. பிகாஸ் இன்ஃப்ளமேஷன் அது இமீடியட்லி கம்மி பண்ணிடுது. அந்த பிஞ்சை ரிமூவ் பண்ண முடியலனாலும் அந்த இன்ஃப்ளமேஷன் கம்மி ஆகிட்டாலே வலி ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆகிடுது. அண்ட் த பீப்புள் ஆர் ஏபிள் டு ப்ரொலாங் தேர் லைஃப் ஸ்டைல் ஃபார் அ ஃபேர் பிட் ஆஃப் டைம். சர்ஜரி வேண்டியதுக்கு அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு இன்னும் மெனி இயர்ஸே ஆகுது, நிறைய வருஷங்களே ஆகுது. ஸோ ஒன்று வந்து நர்வ் பிளாக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அங்கே. ஓகே, இன்ட்ரா டிஸ்க்குள்ள இன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது போடுறீங்களா? டிஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் அது பக்கத்தில் இருக்கிற போனுக்கு வந்துடும். சில சமயம் வந்து பிஞ்ச் இருக்கும், ஆனால் அது வந்து இந்த போனில் இருக்கிற ஆர்த்தரைட்டிஸ், அந்த ஆர்த்தரைட்டிஸ் கொடுக்குற சைனோவைட்டிஸ் மூலியமாக அந்த பிஞ்ச் இருக்கலாம். ஸோ அந்த சைனோவைட்டிஸ் நம்ம கம்மி பண்ணிட்டாலே அந்த பிஞ்ச் வந்து கம்மி ஆகிடும். இல்லைனா அந்த போன் பெயினும் கூட கம்மி பண்ணிடலாம். ஸோ அதுக்கும் இதே தான், ஸ்லிம் நீடில் போனுக்குள்ளாரையே போய் ஃபேசட் ஜாயிண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணுறோம். அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. பர்டிகுலர்லி இந்த லோ பேக் பெயினில் இருக்கிற மக்களுக்கு ஒர்க் ஆகுது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து அந்த டிஸ்குடைய ஹைட்டே போயிடுறதுனால டிஸ்குள்ளாரையே போய் we can inject some gels into that as well. So intradiscal injections, intradiscal nucleoplasties எல்லாமே நாங்கள் பண்ணுறோங்க. பட் அது எனக்கு absolute இண்டிகேஷன்ஸ்னு சிலது வச்சுருக்கோம். அதில் மெயின் என்னென்னா வீக்னஸும் நம்னஸும் இருக்கக்கூடாது. வீக்னஸும் நம்னஸும் இருந்தால் நான் ஜென்ரலாக ஐ டோன்ட் ட்ரை இன்டர்வென்ஷன்ஸ். அது எல்லாருக்கும் தெரியணும். பிகாஸ் அந்த டைமில் இட்ஸ் அ மெக்கானிக்கல் ப்ராப்ளம். ஸோ அந்த மெக்கானிக்கல் ப்ராப்ளமை உள்ளே போய் எடுக்கிறது தான் பெட்டர். ஆனால் அது இல்லைன்னா
நம்ம நர்வ் பிளாக்ஸ் நீங்கள் தரீங்க, பெசட் ஜாயிண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் நீங்கள் தரீங்க, அதுக்கப்புறம் இன்ட்ராடிஸ்கல் இன்ஜெக்ஷன்ஸ் ஆல்சோ யூ கிவ், எபிடியூரல் இன்ஜெக்ஷன்ஸ் ஆல்சோ. எபிடியூரல் இன்ஜெக்ஷன்ஸில் என்ன அந்த டிரான்ஸ்ஃபொராமினல் இன்ஜெக்ஷன் சொல்கிறாங்களே அந்த சைட்லேருந்து போடுறது, அதுவும் பண்ணுறீங்களா நீங்கள்? இல்லை அது டிரான்ஸ்ஃபொராமினல் இன்ஜெக்ஷன்ஸ் டேரெக்டாக அந்த நர்வை வந்து அந்த ஃபொராமின்லேயே போய் அதை அட்டாக் பண்ணி அங்கேயும் போடுறோம். ஸோ இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் குவைட் வெல் அங்கே. ஸோ இங்கே கார்டிசான் ஆக்சுவலாக ரிசல்ட்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் நான் ஒரு 2016 கார்டிசான் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது நான் நிறுத்திட்டேன். நான் ஏன்னு சொல்கிறேன். ஸோ கார்டிசான் எபிடியூரலில் நம்ம போடுறது ஒன்று வந்து டோஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப போட முடியாது. ஸோ அதை ரொம்ப டைல்யூட் பண்ணி இந்த 0.5 cc அவ்வளோதான் நம்ம போட முடியும். ஸோ அக்யூரசி பயங்கரமாக இருக்கணும். ரெண்டாவது நான் என்ன பார்த்தேன்னா, இட் சம்டைம்ஸ் காசஸ் அதர்ஷன்ஸ். ஸோ எபிடியூரலில் போட்டுட்ட பேஷண்ட்டுக்கு நான் தானே போய் டிஸ்கி எடுக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து அதர்ஷன்ஸ் இருந்தால் அந்த லேமினாவை எடுத்துடுறோம்ல, அந்த லேமினாட்டமி பண்ணிவிட்டு ஸ்பைனல் கார்டை எபிடியூரோட தள்ளுறோம்ல நர்வ் ரூட் பார்க்கறதுக்கு, அப்போ ஒட்டிக்கும். ஏன்னா கரெக்டாக அங்கே வந்து இது இருக்கிறதுனால. ஸோ அதனால நான் 2016 என்ன பண்ணேன்னா பிஆர்பி போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த டைமில் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. பிஆர்பியில் ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா மேன், யூ கேன் ஆக்சுவலி இன்ஜெக்ட் தி என்டையர் ஃபங்க்ஷனல் மோட்டர் யூனிட் ஆர் ஃபங்க்ஷனல் ஸ்பைனல் யூனிட். ஸோ பேசிக்காக டிஸ்க்கு சுற்றி போடலாம், நர்வ் ரூட்டில் போடலாம், ஃபெசட் ஜாயிண்ட்டில் போடலாம், இன்டர் டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட்டில் போடலாம், சுப்ராஸ்பைனஸ், இன்டர்ஸ்பைனஸ், capsule of the joint and all the paraspinal musclesல போடலாம். ஸோ இது ஒரு 180 ml நம்ம பிஆர்பி எடுத்தால you can actually make it to 12 ml and treat the two functional motor units because I am an orthopedic surgeon. I can do this. Very good. So இது பண்ணிட்டு அவங்களுக்கு ரீஹாப் நம்ம பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் இருக்குன்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். என்னன்னா ஒரு 30 பேஷண்ட்டுக்கு சர்ஜரி தேவைன்னு வையே, இது நம்ம 30 பேஷண்ட்டுக்கும் பண்ணால் அதில் 7லேருந்து 8 பேஷண்ட்டுக்கு தான் சர்ஜரிக்கு போகிறாங்க. ஸோ தெர் இட்ஸ் 70% சக்ஸஸ் ரேட். வித் ஒன்லி எபிடியூரல் இட்ஸ் ஒன்லி 20%. எக்ஸாக்ட்லி. 20 to 30% தான். நான் நிறைய ட்ரை பண்ணதில்லை. இட்ஸ் ஆக்சுவலி ஃபேண்டாஸ்டிக். மேபி ஐ ஷுட் ஆல்சோ ட்ரை சம் பிஆர்பி. Yeah, because there is no volume restriction, man. There's no volume restriction. You're not afraid to put it in a blood vessel. True. ஸோ எனக்கு இது பயங்கர அட்வான்டேஜ். அண்ட் நிறைய பிபிபி கிடைக்கும் உனக்கு, பிளேட்லெட் புவர் பிளாஸ்மா. அதை நீ ஃபுல்லாக அந்த பேராஸ்பைனல் மசில்ஸில் போட்டு விட்டேன்னு வையேன், பிபிபி ஹேஸ் சேம் அமௌண்ட் ஆஃப் வாஸ்குலர் எண்டோதீலியல் க்ரோத் ஃபேக்டர். ஸோ புது பிளட் வெசல் வர ஆரம்பிச்சிடும் when they're exercising. சூப்பராக இருக்கும். So don't waste the PPP is my point. ஆமா அப்சல்யூட்டா. அண்ட் ஆனா இது வந்து அனஸ்தீசியா கொடுத்துட்டு பண்றது பெட்டர். இது ஓல்டர் பேஷண்ட்ஸ்க்கு வர்க் ஆகுதா? ஓகே, சோ இப்போ நம்ம என்னது இந்த பிஆர்பி வித் பிபிபி இன்ஜெக்ஷன் வந்து ஓல்டர் பேஷண்ட்ஸ்க்கு நல்லா வர்க் ஆகுதா? See, PPP I only keep it for the muscle. PPP ஏனா மசில்ல எவ்வளவு வால்யூம் கொடுக்கணும். ட்ரூ. ஸோ பிபிபியை வேஸ்டே பண்ணுறது இல்லை. பிபிபியில் இருக்க க்ரோத் ஃபேக்டர்ஸ் எல்லாம் மசிலில் போட்டு விட்ருவோம். எக்ஸலன்ட். ஸோ ஓவராலாகவே அவங்க பேக்கோட அந்த வாட் எவர் மூவ்ஸ் த ஸ்பைன் ரைட், அது நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும் ஒரு 6 வாரம் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா. நான் ஆக்சுவலாக ஒரு நிறைய யங் பீப்புள் ஹூ ஹவ் பின் அட்வைஸ்டு சர்ஜரி, சரியா? ஸோ அதில் ஒரு யங் பீப்புள்னா 30க்கு கீழே ஐ ஹாவ் அரவுண்ட் 12 to 13 பேஷண்ட்ஸ் in whom only 3 of them went on for surgery. Fantastic. Okay. The rest of them are doing very very well. நல்ல டிஸ்க் வெளியில வந்து பிரஷர் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் are doing very very well. I should try this. நாங்க mostly 1 or 2 with the athletes try பண்ணிருக்கேன். They had very good results because they are high earning people. They have to go back to இது அப்ப ட்ரை பண்ணிருக்கோம். But this is fantastic. I should try something like this. ஸோ ஆத்லீட்ஸில் என்னென்ன நௌஷத், அவங்களுக்கு மசில் மாஸ் அதிகமாக இருக்கும்ல, ஸோ தே வில் ஹாவ் மயோகைன்ஸ். ஸோ they'll have so much of excess anti-inflammatory in them. Myokines are anti-inflammatory proteins. ஸோ அவங்களுக்கு நீ அந்த மசில் ஏரியாவில் என்ன போட்டினாலும் அந்த மயோகைன்ஸ் வந்து அப்படியே ஸ்டிமுலேட் ஆகி சேட்டலைட் செல்ஸ் அந்த ஸ்டெம் செல்ஸ் புஷ்ன்னு எடுத்து பயங்கர சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இப்போ நம்ம நீ பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம லோ பேக் பெயினும் பார்த்துட்டோம். ஸோ மோர் ஆர் லெஸ் ஒரே அளவுக்கு இங்கேயும் அங்கேயும் பண்ணுறோம். ஷோல்டர் பெயின், ஃப்ரோசன் ஷோல்டர் இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை, ஹீல் பெயின் ஒரு பெரிய பிரச்சனை.
இது ரெண்டுத்துக்கு என்ன பண்றீங்க நீங்க? நான் மெயின்லி ஹைட்ரோடைலட்டேஷன் ஒரு பெரிய இதுவா பண்ணிட்டு இருக்காங்க. ஹைட்ரோடைலட்டேஷன் சீம்ஸ் டு பி வர்க்கிங் வெரி. ஹைட்ரோடைலட்டேஷன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்குள்ள ஒரு நீடில் போட்டுருவோம். அது சிடி கைடன்ஸ்லயோ அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ்லயோ. எனக்கு சிடி ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் நம்ம துல்லியமா போய் எல்லா இடத்தையும் மிஸ் பண்ணிட்டு கரெக்டா உள்ள போட முடியும். அண்ட் we only take 1 try or maximum 2 tries to get right into the joint. ஜாயிண்ட்குள்ள போனதுக்கு அப்புறம் பேசிக்கலி ஃப்ரோசன் ஷோல்டர் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது எப்படின்னா அந்த கேப்சூல் போய் பிடிச்சிக்கும். ஃப்ரோசன் ஷோல்டர் போய் பிடிச்சிக்குது. ஒரே நிமிஷம், உங்களுக்கெல்லாம் ரேடியேஷன் பயமே இல்லையா? சிடின்றீங்களே. ஐயோ, நான் சிடி கைடட் பண்ணாததுக்கு ரீசனே ரேடியேஷன். நாங்க வந்து ஃபுல்லா லெட் சூட், ப்ரிஃபர் அல்ட்ராசவுண்ட் எனிடே போட்டுப்போம், நெக் இது போட்டுப்போம், ஈவன் லெட் கிளாஸஸ் கூட போட்டுப்போம். நாங்க எல்லாமே ஃபுல்லி ப்ரொடெக்டடா இருப்போம். பட் இந்த எண்ட் நம்ம பேஷண்ட்டுக்காக தான் நம்ம எல்லாமே பண்றோம். ஸோ we take it on ourselves and to do it for the patient. 27 வருஷமா மாறவே இல்லைங்க. இன்னும் கூட இதே மாதிரி தான். தயவு செஞ்சு விட்டுரு. ஷோல்டருக்கு என்ன பண்றீங்க? ஸோ உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் I put a large volume of saline and a little bit of cortisone or PRP. One or the other I do. But cortisone seems to be working slightly better because PRP gets saline. Large volume of saline போட்டுறோம். பயங்கர ஆக்சென்ட்ல சொன்னியா எனக்கு. large volume of saline போட்டுறோம். சாரி, saline. large volume of saline போட்டுறோம். saline. சாரிடா. ஓகே, saline. போட்டோனே அந்த கேப்சூல் நல்லா டிஸ்டன்ட் ஆயிடுது. டிஸ்டன்ட் ஆன உடனே we immediately start exercises and we start rehabilitation straight away. And that seems to be giving the best results for our patients. So பேசிக்கா உள்ள போய் கேப்சூலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுறீங்க. ஆமா. நீங்க அங்க ஏதாவது டிஃபரெண்டா பண்றீங்களா? something that we can learn? அதே ஃபங்க்ஷனல் மோட்டார் யூனிட் தான். ஏன்னா நான் இப்போ நானோஸ்கோப் வாங்கிட்டேன். நானோஸ்கோப்ல வந்து அட்வான்டேஜ் என்னன்னா அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ்ல கரெக்டா பார்த்து பர்சாக்குள்ள போடலாம்டா. Oh, that's amazing. நானோஸ்கோப்போட டயமீட்டர் வந்து 0.2 centimeters. So it's like a thick needle and it can be seen with ultrasound. So I use the ultrasound and I place it into the bursa to completely stretch the bursa first. Accuracy is unbelievable. Okay. And you can also examine the entire articular cartilage. Cartilage எப்படி இருக்கு? rotator cuffல ஏதாவது இன்ஜரி இருக்கா? ஏன்னா you can see the rotator cuff with the ultrasound, right? Yes. Supraspinatus. Ama. And through that you can actually put it inside. சம்டைம்ஸ் கொஞ்சோண்டு மசிலுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தோம்னா தெரியாது. பட் சுப்ராஸ்பைனேட்டஸ் டயர் இருக்குன்னா யூ கேன் லிட்ரலி விஜுவலி see the fibers which are bunched up. So எங்க போடுறோன்றது accuracy is very good. Deliver PRP also into the supraspinatus tear. Yeah, PRF உள்ளேயே போடலாம். So நான் என்ன பண்ணுவேன்னா supraspinatus இப்படி இருக்குன்னா we go inside, deliver the PRF here and we come. That is amazing. That is amazing. And அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ராவா என்ன பண்றதுன்னா பின்னால போய் அந்த சுப்ராஸ்பைனேட்டஸை சப்ளை பண்ற நர்வ் இருக்குல்ல, அந்த கொரக்காய்ட் நாட்ச்ல வருமே, அந்த நர்வோட பேர் என்ன மறந்துட்டேன். அந்த நர்வும் பார்த்து அங்கேயும் போட்டுறது. Oh, nice. அது போட்டுட்டா நெக்ஸ்ட் டே ஆல்மோஸ்ட் 90. See, I can do all this because I have the fluoroscopy and the ultrasound and everything in theater along with the nanoscope. And I preferably I give anesthesia fully. ஏன்னா நாங்க மொபிலைஸும் பண்ணுவோம் அதே டைம்ல. ஆமா, நாங்களும் பண்ணுவோம். So now with ultrasound and nanoscopy and fluoroscopy, the minimal access game has completely changed. In the nanoscopy, nano I also want to explore that. It's actually fantastic. In a 0.2 mm, it's so good. So it is, nanoscope is ஸோ நம்ம அல்ட்ராசவுண்ட் ப்ரொசீஜர்ஸை இன்னும் அக்யூரேட்டாக பண்ணுறதுக்கு உனக்கு ஆனால் அல்ட்ராசவுண்டில் ஒரு 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் யூ கேன் யூஸ் போத். 25 வருஷம் இருக்குது. ஸோ இட்ஸ் அண்ட் அல்ட்ராசவுண்ட் இஸ் ஸோ யூ கைஸ் கேன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் வந்து வி ஹேவ் டு லேர்ன் அல்ட்ராசவுண்ட். ட்ரூ. ஆனா யூ டு அதுதான் வெரி குட். நான் உங்களுடைய டெக்னிக்ஸ் எல்லாம் கூட பார்த்துருக்கேன். யூ புட் அஸ் டு ஷேம். நல்லா பண்ற, சூப்பரா இருக்குது. இது வந்து நான் ஒரு நாளைக்கு 12 15 அல்ட்ராசவுண்ட் பண்ண. நீ என்னைக்கிடா எனக்கு வேணுட்டே நல்லது சொல்லியிருக்கிற. ஸோ இல்லை நான் ஸோ ஐ ஹாவ் 2 அல்ட்ராசவுண்ட்ஸ். 1 அல்ட்ராசவுண்ட் ஆல்வேஸ் இன் தியேட்டர், 1 அல்ட்ராசவுண்ட் ஆல்வேஸ் இன் மை ஓபி. மோஸ்ட் பேஷண்ட்ஸ் ஐ டூ அல்ட்ராசவுண்ட்ஸ் பண்ணிட்டு தான் நான் எம்ஆர்ஐ கன்ஃபர்ம். என்ன அல்ட்ராசவுண்ட்ல என் ஃபைண்டிங் என்னன்னு எழுதிட்டே எம்ஆர்ஐ. அது எவ்வளவு யூஸ்ஃபுல்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ அது எம்ஆர்ஐ எடுக்கும்போது நாங்கள் அழகாக ஆக்யூரேட்டாக எங்களுடைய ரிப்போர்ட்டும் ஈவன் மோர் ஆக்யூரேட்டாக இருக்கும். பிகாஸ் we know exactly what the surgeon is talking about, so that we don't have to muff around and ஏதாவது ஒரு எல்லாத்தையும் எழுத வேண்டாம். நாங்கள் accurate reports கொடுக்குறது அது ரொம்ப யூஸ்ஃபுல். அது
ஸோ நான் எதுக்கு பண்ணுறதுன்னா ஃப்ரீயாக ரேடியாலஜிஸ்ட் கிட்டேருந்து நம்ம தப்பு பண்ணாதானே அவங்க ஃபோன் பண்ணி நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் இம்மீடியட்டாக ஃபோன் பண்ணிட மாட்டீங்க நீங்கள் பாரு சும்மா அல்ட்ராசவுண்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஏன்டா அல்ட்ராசவுண்ட் பண்ணுறான் தப்பாக பண்ணியிருக்கான் பாருன்னு சந்தோஷ் சும்மா சுப்ராஸ்பெரிட்டஸ்னு போட்டிருக்க அது சுப்ராஸ்பெரிட்டஸ்ல இல்லைன்னு எதாவது சொல்வீங்கல்ல. ஸோ ஐ லேர்ன் ஸோ மச். அதனால நான் அல்ட்ராசவுண்டில் எப்போவுமே ஃபைண்டிங்ஸ் எழுதி அதுக்கு எம்ஆர்ஐ அது இப்போ ஒரு 5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன்னா. ஸோ நவ் மை ஃபைண்டிங்ஸ் வித் அல்ட்ராசவுண்ட் ஆர் வெரி சிமிலர் டு தி எம்ஆர்ஐ. பட் இட் டேக்ஸ் 5 years and doing ultrasounds every day. Ultrasound is a human dependent. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஸ்கில் இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகே நௌஷாத், அப்போ அங்கே ஆஸ்திரேலியாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு இவ்வளோ ஓப்பனாக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நீ இவ்வளோ வருஷமாக உன்னோட மியூசிக்கை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கதும் ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா அங்கே எவ்வளோ பிஸியாக இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது அவரோட பாட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா போய் கேளுங்க. அண்ட் நீங்கள் இந்த வீடியோ ஒரு சான்ஸில் பார்த்துருக்கீங்க அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து டாக்டர் நௌஷதுக்கு பாய் சொல்லிடுவோம். ஆல்ரைட் நௌஷத், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யோர் டைம். சூப்பராக இருக்கு. பாய். ஓகே, தேங்க்ஸ். பாய்.